தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 107 இரவு அச்சம். குறள் எண் 1063. இன்மை இடும்பை இறந்துதீர்வாம் என்னும் வன்மையின் வன்பாட்டது இல். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான உதாரணம், இல்லாமை துயரை போக்கிக் கொள்ள பிறரிடம் கேட்டு பெற்று வாழ்வோம் எனும் நினைப்பால் முயற்சி செய்தலை கைவிடுவதை போன்ற கொடுமை வேறில்லை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், நாம் சொந்த முயற்சியே ஏதும் செயல்படுத்தாமல் வருமானம் ஈட்டாமல் மற்றவர்களிடம் இரவல் கேட்டு பெறும் பயனால் கிடைக்கும் பலன் அர்த்தமற்றது, மிகவும் கொடுமையானதும் ஆகும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.